கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களை எல்லாரையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் குற்றம் குறைவுகளை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த மாதத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களா எங்களை மாற்றும், சாட்சியா நிறுத்தும். இந்த நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் காண செய்த தேவனுக்கு கொடாக்கடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த மாதத்திலும் தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை, நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். ஆம்பரியமானவர்களே, நித்திய மகிழ்ச்சி, நிலையான மகிழ்ச்சி உண்டாகும்படி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் வாசிப்போம். ஏசாயா 51 அதிகாரம் 11வது வசனம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஹalleluya. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். அதற்கு காரணம் என்ன? கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் சீயோனுக்கு திரும்பி வரும்போது நித்திய மகிழ்ச்சி இருக்கும் என்பதாய் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். சஞ்சலமும் தவிப்பும் நிச்சயமாய் ஓடி போகும். உங்க வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தில் உள்ள அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது கர்த்தர் ஒரு 4 காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். முதலாவது, நித்திய மகிழ்ச்சி யாருக்கு எப்படி கிடைக்கும் என்று நாம் பார்க்கும்போது, நித்திய மகிழ்ச்சி என்று நாம் பார்க்கும்போது அது நிலையான மகிழ்ச்சியை குறிக்கிறது. ஒரு நிரந்தரமான, ஒரு நிலையான மகிழ்ச்சியை குறிக்கிறது. முதலாவது, அந்த நிலையான மகிழ்ச்சி யாருக்கு கிடைக்கும்? கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு அந்த நிலையான மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். இரண்டாவதாக, மகிழ்ச்சியே அது உங்களுக்கு ஒரு அடையாளமாக தருகிறார். அதாவது கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்று கர்த்தர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறார். தலையின் மேல் நமக்கு கிரீடமாக, ஒரு அடையாளமாக அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் இரண்டாவதாக கொடுக்கிறவரா இருக்கிறார். மூன்றாவதாக, உங்க வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், தவிப்புகள், வேதனைகள், பெருமூச்சுகளை உங்களை விட்டு ஓடி போகும்படி, அகற்றி போகும்படி, ஒளிந்து போகும்படி கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். நான்காவதாக, தேவ பிரசன்னம். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். அவர்களுடைய வாழ்க்கையில் சஞ்சலம் தவிப்பும் ஓடி போக வேண்டும் என்றால் இதெல்லாம் எங்கே எப்படி நடைபெறும் என்று நாம் பார்க்கும்போது அது தேவனுடைய சமூகத்தில் என்று நாம் பார்க்கலாம். அதுதான் தேவனுடைய பிரசன்னம். ஹalleluya. தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனிடத்தில் நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதா இருக்கிறது. ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏசாயா 51 அதிகாரத்தை இந்த 11 வசனத்துல வாசிக்கும் போது அந்த முழு பகுதியை நாம் பார்க்கும்போது இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அந்த ஏசாயா 51 அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் அவர் விடுதலை செய்து மகிழ்ச்சியை கொடுத்தார் என்பதை நாம் வாசிக்க முடியும். அந்த முதலாவதுல இருந்து நாம் பார்க்கும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்பத்திலே 2வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கும்போது அவனை அழைத்து அவனை நான் பெருக பண்ணினேன் என்று சொல்லி, ஹalleluya, அவனை பெருக பண்ணி அந்த வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஜனமோ ஒரு காலத்தில் யோசேப்பு நாட்களுக்கு பிறகு எகிப்திலே அவர்கள் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். அடிமைகளாய் வாழ்ந்த அந்த ஜனங்களுடைய கூக்குரல் தேவனிடத்தில் கேட்கப்பட்டதுனாலே அவர்களை ரட்சிக்கும்படி கர்த்தர் இறங்கினார். மோசையை கொண்டு அவர்களை அந்த இடத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை வழிநடத்தி கானானுக்கு நேராய் கொண்டு சென்றார் என்பதை நாம் யாத்திராகமத்துல வாசிக்க முடியும். அது சம்பந்தப்பட்டதான வார்த்தைகளை இந்த வசனத்துல நாம் பார்க்கும்போது இந்த அதிகாரம் முழுவதும், நான் ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன், எனக்கு நீங்கள் காத்திருங்கள், என் புயத்தின் மேல் நம்பிக்கையா இருங்கள் எல்லாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 6-7 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய ரட்சிப்பு அது நிறைவேறும், என் நீதி உங்களுக்கு சமீபமா இருக்கிறது. ஆகவே உங்களை துன்பப்படுத்தினவர்களை, வெட்கப்படுத்தினவர்களை அவர்கள் பொட்டு பூச்சி அரிப்பது போல அவர்கள் இல்லாமல் போவார்கள். அவைகளை குறித்து நீ கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். உன்னுடைய முன்னாட்களை நீ நினைத்து பாருங்கள். அங்கே உங்களை விடுதலையாக்கினவர் நான் அல்லவா? நீங்கள் கடலை பிளந்து அந்த தரைவழியை நடத்தி கொண்டு சென்றவர்கள் நீங்கள் அல்லவா என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல அவர்கள் வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அங்கே விடுதலையோடு கூட
எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் சியோனுக்கு ஆனந்த சத்தத்தோட களிப்போட பாடி அவர்கள் பரலோக அந்த கானானுக்குள்ளாய் கடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். அதை குறித்துதான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நாட்களிலும் இஸ்ரவேலை போல ஆபிரகாமை போல உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒருவனாய் அழைத்திருக்கலாம். பக்தியுள்ள தேவனுடைய பிள்ளைகளை தமக்கென்று அவர்கள் பிரித்தெடுத்து அவருக்கு ரட்சிப்பை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கலாம். ஆனால் நம்முடைய சந்ததியோ இல்ல முன் இருப்பவர்களோ நமக்கு பின் இருப்பவர்களோ சில பாவமான காரியத்தின் நிமித்தம் அவர்கள் சிறைப்பட்டு இன்றைக்கும் கிடக்கலாம். அந்த சிறைப்பட்ட காரியத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு தேவன் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். நாம் அந்த இடத்துல தேவனை நோக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பிலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஜனங்களுடைய கூக்குரல் தேவனிடம் எட்டினது. அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அதே போலவே இன்றைக்கும் அடிமைத்தனத்திலே கட்டப்பட்டிருக்கிற நம் குடும்பத்திலும் நம் சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில விடுதலை வேண்டும் என்றால் அவர்கள் சிறையிருப்பிலிருந்து வந்து கர்த்தருடைய மகிழ்ச்சிக்குள்ளாய் அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் கூக்குரலிட வேண்டுகிறவர்களா இருக்கிறோம். அவர்களுக்காக கதறி செபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்படி சிறைப்பட்ட ஜனமும் தேவனை நோக்கி பார்க்கும் என்றால் நிச்சயமாய் தேவன் இறங்கி அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ரட்சிப்பை கொடுக்கும் போதுதான் அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அவர் நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கிறவரா இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மகிழ்ச்சியை இந்த நித்திய மகிழ்ச்சியை குறித்து நாம் யோசிக்கும் போது உலகத்தில் இருக்கிறவர்கள் இன்று அநேகர் மகிழ்ச்சிக்காய் எதெல்லாமோ செய்கிறார்கள் இல்லையா? தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் அந்த மகிழ்ச்சியும் இருப்பதற்கு சில மணி நேரங்கள், சில நிமிடங்கள், சில நாட்கள், சில வருடங்கள் அது நிரந்தரமாக இருக்கலாம். ஒருவேளை தவறான பாவ பழக்கத்தை செய்கிறவர்கள், குடிக்கிறவர்களை கேளுங்க, பாவத்தை செய்கிறவர்களை கேளுங்க, அந்த நிமிஷம் மாத்திரம்தான். 3 மணி நேரம் சினிமா பார்க்கிறவர்களுக்கு கூட கேட்டு பாருங்க, அந்த மணி நேரம் வரைக்கும் தான் அவர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும். அது கடந்து போய்விட்டால் அவர்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் செய்த பாவத்தினால குற்ற நிமித்தமும் அவர்களுடைய வாழ்க்கையில திரும்பவும் துன்பம் அதிகமாய் வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிலையான ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் அது தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனால் மாத்திரம்தான் அதை கொடுக்க முடியும். ஆமீன். பிரியமானவர்களே, ஆதி காலத்திலிருந்தே மனிதன் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தவனாய் தேவனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தபடினாலே அடிமைப்பட்டு கிடந்தான். அப்படிப்பட்ட அந்த ஜனத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தையும் சாபத்தையும் நோயையும் விடுதலையாக்கும்படி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பாவத்திலிருந்து அவனுக்கு முழு விடுதலையை கொடுக்க முடியும். அவருடைய நாமத்தினால்தான் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அந்த நாமத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளா இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இன்றைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாய் அந்த சியோனுக்கு திரும்பி வந்தவர்களாய் அவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடுகிற ஜனங்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் மேலதான் அவர் நித்திய மகிழ்ச்சியை தருகிறவரா இருக்கிறார். இது இன்றைக்கு எத்தனையோ பேர் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை சாட்சியாக சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்கள் நீங்கள் யாரா இருந்தாலும், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில இந்த மகிழ்ச்சி நிலையானதா இல்ல, கொஞ்ச நேரம் தான் எனக்கு அந்த மகிழ்ச்சி என் வாழ்க்கையில இருக்குது, மீண்டும் நான் துன்பத்துக்குள்ள போய்கிறேன், மீண்டும் நான் வேதனைக்குள்ள என் வாழ்க்கை போயிடுதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இன்றைக்கே உங்க வாழ்க்கை இயேசுவுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. இயேசு என்ற நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. நீங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் அதை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கும் போது தேவனுடைய ரத்தம், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் உங்கள் பாவங்களை சுத்திகரித்து இன்றே உங்களை பரிசுத்தமாக மாற்ற வல்லமை உள்ளதா இருக்கிறது. அந்த தேவாதி தேவனுடைய கிருபை உங்களை ஆளுகை செய்யும் போது உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் அது நித்திய மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஆகவே வசனம் சொல்லியிருக்கிறது போல சியோனுக்கு திரும்பி வர வேண்டும். ஹல்லேலூயா. சியோன் என்பது தேவனுடைய சமூகம். அந்த தேவனுடைய சமூகத்திற்கு உன் வாழ்க்கையை விட்டு நீ திரும்பி அவரிடத்தில் வருவாய் என்றால் அவர் அந்த ரட்சிப்பை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில நிலையான அந்த நித்திய மகிழ்ச்சியை அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் போது சில அற்புதமான காரியங்கள் இருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு மனிதன் மீட்கப்படும் போது அவனுடைய பரலோகத்திலும் நித்தியமான வாழ்க்கை அடையும் போது அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் இருக்கும் என்பதை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆம்பரியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழும்போது தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் நிலையான மகிழ்ச்சியை கொடுப்பதோடு மாத்திரமல்லாமல்
இந்த உலகத்துல நாம் மரித்து மீண்டும் உயிர் தெழுந்து பரலோகத்திற்கு செல்லும் போது அங்கே நித்தியமான வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அங்கே நித்தியமான மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அங்கே நமக்கு அங்கே துன்பம் இல்லை, பொல்லாத காரியங்கள் அங்கே இல்லை, அங்கே சமாதானம் உண்டு, எல்லாவற்றிற்கும் ஒரு நிலையான ஒரு சந்தோஷம் அங்கே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பரலோக சீயோனுக்கும் நம்மை அழைத்து செல்ல அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் திரும்ப இந்த உலகத்திற்கு வந்து அவர் மீண்டும் நம்மை பரலோக சீயோனுக்கு அழைத்து செல்ல வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஆகவே அவருடைய வருகை ஆயத்தமா இருப்பதனால நீங்கள் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு வருகைக்கு ஆயத்தமா இருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தை பாருங்க, உலகம் அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் வேத வசனமோ அந்த நிறைவேறுதலுக்கு நேராய் சென்று கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகள் அனைத்தையுமே நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது. அதில் எழுதப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்தின் முடிவுக்கு நேராய் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே சீக்கிரமாய் உலகத்தின் முடிவும் தேவனுடைய வருகையும் சமீபமாய் இருக்கிறதுனால கர்த்தருடைய பேரிலே நித்திய மகிழ்ச்சியை, அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஏசாயா 61 அதிகாரம் 7வது வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். இது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பகுதியிலும் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான மகிழ்ச்சி வரும், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும், அந்த தேசம் இரட்டிப்பான சுதந்திரத்தை அடையும் என்று நான் எழுதியிருக்கிறதை நான் வாசிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில இதனால் வர சிலருடைய பாவத்தின் நிமித்தம், சாபத்தின் நிமித்தம் வெட்கத்தை உண்டாக்கி இருக்கலாம், உங்களுக்கு வேதனையை கொடுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நீங்க மனம் திரும்பும் போது இழக்கப்பட்ட அந்த காரியத்திற்கு ஈடாக இரட்டத்தனையாய் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். மகிழ்ச்சியை திரும்ப உங்களுக்கு தருகிற தேவனா இருக்கிறார். இந்த அதிகாரத்துல நான் முதலாவது வாசிக்கும் போது 1ஆம் வசனத்திலிருந்து நான் பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லவும், கட்டுண்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கவும், மற்றவர்கள் எல்லாம் ஆறுதலை செய்யும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவை குறித்து சொல்லதான ஒரு தீர்க்க தரிசனமாக இது இருக்கிறது. இதுவும் அந்த இடத்தில் நாட்களிலே நிறைவேறினது. இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் மேல் நிறைவேறினது. அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து தேவாலயத்திலே இந்த வேத புத்தகத்தை வாசிக்கும் போது அதை தன்னை குறித்து எழுதியிருக்கதை அவர் கண்டு மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த வசனம் நிறைவேறுதலின்படியே இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்ததுனாலே சிறைப்பட்ட, அடிமைப்பட்ட ஜனங்களை எல்லாம் அவர் விடுதலையாக்கி ரட்சிப்பை கொடுத்ததோடு மாத்திரமல்லாமல் இன்றைக்கும் அவர் கொடுத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிற முடியும். அது மாத்திரமல்ல, பரலோகம் சென்ற தேவன் நம்மோடு கூட இருக்கும்படி நமக்கு ஆதரவாக தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்பி இருக்கிறதுனால இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து அவர் எப்பொழுதும் விடுதலையை கொடுக்கிற ஒரு தேவனாய், பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக வந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட இன்றைக்கும் அந்த ரட்சிப்பை மக்களுக்கு கொடுக்கிறவர்களாய், விடுதலையில்லாத ஜனங்களை விடுதலைக்கு நேராய் வழி நடத்துகிறவர்களாய் அவர்கள் வாழ்ந்து அவர்கள் செய்வதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ அடிமைத்தனத்தில கட்டுகளில கிடந்த ஜனங்களை அநேக தேவனுடைய தாசர்கள் தேவனுடைய ஆவியானவர் மூலமாக விடுதலை கொடுத்து ஊழியம் செய்து வந்ததை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, எத்தனையோ நம்முடைய மிஷனரிகள், முன்னோர்கள் நமக்காக செய்த ஜபமும் ஊழியமும் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் விடுதலையோடு கூட இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அதே ஆவியானவர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேலும் இன்றைக்கும் இருந்து ஜனங்களை அவர் விடுதலை செய்கிறவரா இருக்கிறார். அருமையானவர்களே, அயர்லாந்தை சேர்ந்த ஒரு பெண்மணி நம் இந்தியாவிற்கு வந்து இந்தியாவில் உள்ள சிறு பெண்களுடைய சிறையிருப்பை, அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்து அவர்களுடைய வாழ்க்கைய பரிசுத்தமாய் மாற்றி அவர்களுடைய வாழ்க்கையில நித்திய மகிழ்ச்சி உண்டாகும்படி தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த ஒரு மிஷனரி பெண்மணியை குறித்து
நாம் வரலாற்றிலே காண முடியும். பிரியமானவர்களே, அயர்லாந்திலே பக்தியாய் வளர்ந்த ஒரு மகள், சிறுவயதிலே ஞாயிறு பள்ளிகளை ஆரம்பித்து சுவிசேஷ பணியை செய்து வந்தவர்கள், நரம்பியல் வியாதியால் பாதிக்கப்பட்டு படுக்கையிலே கிடந்தவர்கள், இந்தியாவிலே மிஷனரியாய் ஊழியம் செய்த ஹட்சன் என்பவர்கள் அங்கே அயர்லாந்திலே ஒரு நாளிலே உரையாற்றி கொண்டிருக்கும் போது இந்த மகள் அதை கேட்டார்கள். இங்கே இருக்கிற ஜனங்களுடைய, இந்தியர்களுடைய சூழ்நிலையை குறித்து அவர்கள் சொல்லும்போது அங்கே அதை குறித்து அவர்கள் இந்தியாவின் மேலே பாரம் கொண்டவர்களாய், தன்னை தேவன் மிஷனரியாக இந்தியாவுக்கு அழைக்கிறார் என்ற அந்த உணர்வை பெற்றுக்கொண்டவளாய் தன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார்கள். ஆனால் வியாதி நிமித்தம் அவர்கள் போக முடியாத சூழ்நிலை. பல நாட்களுக்கு பிறகு ஜப்பானுக்கு போய் அதன் பிறகு இலங்கை, பெங்களூர் என்று சென்று 1895 திருநெல்வேலி பகுதிக்கு வந்து அங்கே ஊழியம் செய்யும்படி தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்தார்கள். ஆம்பரியமானவர்களே, அந்த இடத்திலே டோனாவூர் என்ற பகுதியிலே அங்கே இருந்த வாக்கர் என்ற ஒரு மிஷினரியோடு கூட அவர்கள் சுவிசேஷ பணியை அறிவித்து வந்தார்கள். அப்பொழுதுதான் நம்ம இந்தியாவிலே விக்கிரகங்கள் நிமித்தம், இருளின் நிமித்தம் கட்டப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஜனங்கள் இருப்பதை பார்த்து அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். குறிப்பாக பெண்கள், இளம் பெண்கள் மத்தியிலே பலவிதமான பொல்லாத கொடுமையான காரியங்கள் நடந்ததை அவர்கள் கண்ணார கண்டார்கள். சிறு பிள்ளைகளாய் 7 வயதிலிருந்து இருக்கிறதான பெண் பிள்ளைகளை தன் குடும்பத்தில் பொருளாதார சூழ்நிலை நிமித்தம், அடிமைத்தனத்து நிமித்தம், கீழ்ச்சாதி அப்படிப்பட்ட பிரிவின் நிமித்தம் பெண் பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் அவர்கள் பொட்டு கட்டுதல் என்ற ஒரு முறைமையின்படி தேவ தாசிகளாக கோயிலுக்கு தன் பெண் பிள்ளைகளை அர்ப்பணித்து விடுவார்கள். அங்கே அந்த பெண் பிள்ளைகள் பாலிய தொழில் செய்வதாக, அதாவது அங்கே அந்த கோயிலிலே விடப்பட்ட சிறு பெண்கள் வளர்ந்து வரும்போது அங்க உள்ள பூசாரிகள், அந்த ஊர்ல இருக்கிற பெரியவர்கள்னாலே பாலியல் தொல்லைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட கொடுமைகள் அந்த நாட்களிலே வளர்ந்து கொண்டிருந்தது. ஒரு 3000 கோயில்கள் அவர்கள் இருந்த நாட்களிலே இருந்ததாம். அப்ப எத்தனை பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அந்த இடத்தில் நரகமாய் இருந்திருக்கும் நினைத்து பாருங்கள். இதையெல்லாம் பார்த்த கார்மேக்கல் அம்மையார் அவர்களுக்கு மிகவும் வேதனை ஏற்பட்டது. இதற்காக அவர்கள் செபிக்க ஆரம்பித்தார்கள். சிறைப்பட்டு கிடக்கிற அந்த சிறுவர்களை எப்படி மீட்பது என்று வேதனையோடு கூட அந்த நாட்களில் வாழ்ந்தார்கள். அப்பொழுதுதான் ஆவியானவர் அவர்களுக்கு ஒரு நாள் உதவி செய்தார். 7 வயது இருக்கிற ஒரு பிரீனா என்ற ஒரு சிறு பிள்ளை அந்த கோயிலிலிருந்து ஒரு நாள் தப்பித்து வெளியே வரும்போது அவர்களை பிடித்து சூட போட்டு கையில திரும்பவும் அந்த பெண்ணை அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. 2வது முறையாக இந்த அம்மையார் இருக்கிற இடத்தை அந்த பெண் கேள்விப்பட்டதுனாலே 2வது முறையாக அந்த கோயிலிருந்து தப்பித்து இந்த கார்மேக்கல் அம்மையார் இருக்கிற இடத்திற்கு தேடி அவர்கள் தஞ்சம் புகுந்தார்கள். தன்னிடம் வந்த அந்த சிறு பிள்ளையை இந்த கார்மேக்கல் அம்மையார் அவர்கள் அணைத்து கொண்டு அவர்களை பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு கொண்டு போய் அந்த பிள்ளையை பாதுகாப்பாக வளர்த்தார்கள். அவர்களோடு கூட இருந்து அநேக சிறு பிள்ளைகளை இப்படியாய் காப்பாற்றி அங்கே தேவதாசி முறைக்கு எதிராக போராடினார்கள். இதனாலே அவர்கள் அநேக ஆபத்துகளை சந்தித்தார்கள். அந்த பெண்களோடு கூட இணைந்து தன்னையும் அவர்களைப் போலவே, இந்தியரை போலவே தன்னை உடைகள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக அந்த இடத்திலே வாழ்ந்தார்கள். அந்த டோனாவூர் ஃபெலோஷிப், அதாவது சங்க குழுமம் என்று ஆரம்பித்து அங்கே சிறு பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களுக்கு என்று பள்ளிக்கூடம், அவர்களை ஆண்டவருக்குள்ளாய் நடத்தி அவர்களுக்கு ஒரு ஆலயம், தங்கத்துக்கு தேவையான வசதிகள், விடுதிகள், சிறு சிறு கைத்தொழில்கள் இவற்றையெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து பெண்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை காண அவர்கள் அன்றைக்கு ஒரு சங்கத்தை நிறுவி அவர்கள் அங்கே தொண்டாற்றினார்கள். இன்றைக்கும் அது தொடர்ந்து பெண்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது அந்த சங்கம். பிரியமானவர்களே, அந்த தாயார் 1951 அங்கேயே அவர்கள் மரித்து போனார்கள். இவர்களுடைய மிகுந்த போராட்டத்தின் நிமித்தம் 1947 சுதந்திர இந்தியாவிலே சுதந்திரத்திற்கு பிறகு அக்டோபர் 9 என்று முத்துலட்சுமி ரெட்டி என்ற சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அவர்கள் அன்னைக்கு இருக்கும்போது அவர்களுடைய முன்னிலையிலே இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து நம் தேசத்திலே அந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேறினது. அன்றிலிருந்து பெண்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்களும் நானும் எப்படியோ ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருந்துதான் நாம் மற்றவர்கள் மூலமாக
தேவனுடைய ஆவியானவரால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல இன்றைக்கும் நம்மை கொண்டு கர்த்தர் மற்றவர்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த சுதந்திர இந்தியாவிலே தேவன் நம் தேசத்திலே சுதந்திரமான அந்த ஆசீர்வாதத்தை, சுதந்திரமான இரட்டிப்பான சுதந்திரத்தை, சுதந்திரமான அந்த மகிழ்ச்சியை ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வாராக. ஆகவே இதை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு இருந்தால் நீங்கள் தேவனிடம் திரும்பி வாருங்கள். உங்கள் சிறையிருப்பை அவர் மாற்றி நித்தியமான மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில தருவார். இரண்டாவதாக, உங்கள் மூலமாய் மற்ற சிறையில் இருக்கிற ஜனங்களுக்காக நீங்க செபியுங்கள், சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அவர்களையும் தேவனிடத்தில் கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்க்கையில நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இந்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலே விசேஷமான ஒரு மகிழ்ச்சியின் மாதமாய் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கட்டும். ஹல்லேலூயா. நாம் செபிப்போம். அப்பனே, ஏசாயா 51 அதிகாரம் ஆண்டவரே 11 வசனத்தில் நான் வாசித்தது போல, தகப்பனே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலையும் தவிப்பும் ஓடி போகும் என்று நாங்கள் வாசித்த அந்த வார்த்தையின்படி, தகப்பனே, சிறைப்பட்டு கிடக்கிறவர்கள், அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் மனம் திரும்பும்படி, உம்முடைய சமூகத்திற்கு சியோனுக்கு திரும்பி வரும்படி கர்த்தர் இந்த நாளில உதவி செய்வீராக. ரேபா லாஷாதா ரேமாலா கத்தோரபா, எங்களை விடுதலை செய்தவர் இன்னும் இருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் விடுதலை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் இரத்தத்தினாலே மன்னிப்பு உண்டாவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தங்கி இருக்கட்டும் அப்பா. அது சீக்கிரத்திலே அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற உபத்திரவங்கள் நீங்கி போகட்டும். கர்த்தர் தாமே ஆசீர்வதியும். நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.